மகள் மறுமணத்தை ஏற்காத பெற்றோர் மகளின் இரண்டாவது கணவர் மீது கார் ஏற்றி கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சதீஷ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? தற்போது பெற்றோர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தனது மகள் மறுமணம் செய்து கொண்ட நபரையும் மகளையும் கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் திட்டமிட்டு அவர்கள் மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயன்ற ஒரு குடும்பமே தற்பொழுது போலீஸ் விசாரணை பிடியில் சிக்கியிருப்பது என்பது அரங்கேறியிருக்கிறது. மதுரையில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய பொட்டப்பட்டி என்கிற பகுதியை சேர்ந்தவர்கள் சதீஷ்குமார், ராகவி, 2 பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே திருமணம் செய்து கொள்கிறார்கள், காதல் திருமணம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ராகவிக்கு இது 2வது திருமணம். ராகவிக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பே வேறு ஒரு நபருடன் திருமணம் நடந்து அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு ராகவியினுடைய முதல் கணவர் சாலை விபத்தில் மரணம் அடைகிறார். இதனைத் தொடர்ந்து தனது 2 குழந்தைகளுடன் பெற்றோருடன் வசித்து வந்த ராகவி அதே ஊரை சேர்ந்த சதீஷ்குமார் என்கிற தன்னை விட ஒரு 3 வயது குறைவுள்ள ஒரு இளைஞரை காதல் செய்கிறார். இந்த காதல் விவகாரம் என்பது ராகவியினுடைய பெற்றோர் அழகர் மற்றும் ராகவியினுடைய தந்தை அழகர் மற்றும் அவரது அண்ணன் ராகுல் உள்ளிட்டவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது தொடர்பாக அவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் ராகவி விடாப்பிடியாக அந்த சதீஷ்குமார் என்ற இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொள்வதில் விடாப்பிடியாக இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தனக்கு பிறந்த 2 குழந்தைகளை பெற்றோருடன் விட்டுவிட்டு ராகவி தனியாக திருச்சி மாவட்டத்திற்கு சதீஷ்குமாருடன் சென்று அங்கு வசித்து வருகிறார். இந்த சூழலில் இவர்கள் 2 பேரையும் ராகவினுடைய பெற்றோர் தரப்பு தேடி வந்த சூழலில் இவர்கள் திருச்சியில் இருப்பதாக தெரிய வருது. மேலும் ராகவி வீட்டிலிருந்து செல்லும் பொழுது வீட்டில் இருந்த நகை, பணம் உள்ளிட்டவற்றை திருடி சென்று விட்டார் என்கிற அடிப்படையில் மேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ராகவியின் பெற்றோர் புகார் அளிக்கிறார்கள். இந்த புகாரின் அடிப்படையில் விசாரிப்பதற்காக ராகவியையும் சதீஷ்குமாரையும் காவல்துறையினர் விசாரணைக்காக நேரில் அழைக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணைக்கு ராகவியும் ராகவியினுடைய 2வது கணவர் சதீஷ்குமாரும் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு நகை பணத்தை எடுத்தது உண்மைதான், அதை திருப்பி தந்து விடுவதாக ராகவி தெரிவித்திருக்கிறார். முதற்கட்ட தங்களுடைய செலவிற்கு அதை எடுத்து சென்றதாகவும் தற்பொழுது 2வது கணவருடன் திருமணமாகி திருச்சியில் வசித்து வருவதாகவும் தெரிவித்த ராகவி, நகை பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன், எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் என்கிற அடிப்படையில் காவல்துறையிடம் எழுதி கொடுத்துவிட்டு அங்கிருந்து இருவருமே இரவு நேரத்தில் பைக்கில் அங்கிருந்து புறப்படுறாங்க. இவங்க மேலூர் பகுதியிலிருந்து கொட்டாம்பட்டி வழியாக திருச்சிக்கு அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது கொட்டாம்பட்டி அருகே ஐயப்பட்டி என்கிற கிராமத்தின் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது பின்னால் வேகமாக வந்த கார் இவர்கள் மீது மோதுகிறது. அந்த காரை மோதிவிட்டு அதிலிருந்து ஒரு 4-5 நபர்கள் இறங்கி இருவரையுமே தாக்கத் தொடங்குகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிவதற்குள்ளாகவே இவர்கள் இருவரையும் தாக்கத் தொடங்குகிறார்கள். இந்த காரில் வந்த நபர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் ராகவியினுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள், அவர் சொன்ன ஆட்கள். இந்த அடிப்படையில் தான் ராகவி மற்றும் அவருடைய கணவர் 2வது கணவர் சதீஷ் இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதும் பொழுது இருவரையும் தாக்குகிறார்கள். இதில் சதீஷ்குமார் சம்பவ இடத்திலே மரணம் அடைகிறார். குறிப்பாக ராகவியும் மயங்கி விழுகிறார். ராகவியும் இறந்து விட்டார் என்கிற அடிப்படையில் தான் 2 பேரையும் அதே பகுதியில் விட்டுவிட்டு அங்கிருந்து அந்த வாகனத்தில் காரில் உறவினர்கள் சென்று விடுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த நபர்கள் இவர்களை பார்த்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருந்த ராகவியை மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அங்கே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்பொழுது தான் இந்த ஒட்டுமொத்த கதையையும் இந்த பின்னணியும் தெரிவிக்கிறார். இது தொடர்பாக ராகவி காவல்துறையில் அளித்த கொட்டாம்பட்டி போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ராகவி இது தொடர்பான முழு தகவல்களையும் போலீசாரிடம் தெரிவிக்கிறார். குறிப்பாக தனது வெளிநாட்டில் உள்ள தனது அண்ணன் ராகுல் தான் இந்த ஒட்டுமொத்த தாக்குதலுக்கும் திட்டம் போட்டு கொடுத்தவர், அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தந்தை அழகர், தாய் உள்ளிட்ட தனது உறவினர்கள் 10 பேர் மீது ராகவி புகார் அளிக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் கொட்டாம்பட்டி போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து இன்றைய தினம் ராகவியினுடைய தந்தை, இளம்பெண்ணுடைய தந்தை அழகர், அதே போன்ற ஐயனார், அருள் உள்ளிட்ட 2 உறவினர்கள் என மொத்தம் 3 பேரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் இதுவரை பெற்றோர் தரப்பில் தவறு இருப்பதாக போன்ற ஒரு கோணம் சென்றிருந்தாலும் கூட
பெற்றோர் அதாவது கைதான தந்தை ஒரு தகவலை சொல்கிறாரு. அந்த தகவலின் அடிப்படையில் இதில் இரண்டு தரப்பினரும் அதாவது ராகவியும் அவரது பெற்றோரும் அமர்ந்து முறையாக இதை பேசி தீர்த்திருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் இது கொலை வரைக்கும் முடிந்ததற்கு ராகவி மீதும் சிறிது தவறு இருப்பது போன்ற ஒரு காரணங்களை கூறியிருக்கிறார் தன்னுடைய வாக்கு மூலமாக. அதில் என்ன கூறுகிறார் என்றால், ராகவிக்கு கணவர் இறந்துவிட்ட நிலையில் தனது 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மகன்களை ராகவி சரியாக கவனித்துக் கொள்ளாமல் பெற்றோரிடம் விட்டுவிட்டு சதீஷ்குமாருடன் அதிக நேரம் செலவழித்திருக்கிறார், ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறார். அந்த காதல் விவகாரத்தில் அவர் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார். இது இப்படி இருந்தாலும் கூட திருமணம் செய்து கொள்வது என்கிற அடிப்படையில் 2 பேருமே பார்க்கும்பொழுது ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில் திருமணத்திற்கும் பெற்றோர்கள் ஒற்றுக்கொண்டாலும் கூட ராகவி இந்த 2 குழந்தைகளையும் பெற்றோரிடம் விட்டுவிட்டு காதலுடன் சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும், இந்த 2 குழந்தைகளையும் கவனிக்கக்கூடாது என்கிற அடிப்படையிலேயே அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலும் இந்த ராகவி மீது பெற்றோருக்கு கோபம் வந்திருக்கிறது. மேலும் இதை தாண்டி வீட்டில் இருந்த நகை பணத்தையும் ஏற்று சென்றதால் இவர்களை ஒரேடியாக கொலை செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் எழுந்திருக்கிறது இந்த பெற்றோருக்கு என்று தனது தரப்பு வாக்கு மூலமாக ராகவினுடைய தந்தை தெரிவித்திருக்கிறார். எனினும் அது மட்டும்தான் காரணமா என போலீசார் கேட்டபொழுது அதற்கு மேல் அவர் பதில் கூற மறுத்திருக்கிறார். கொலைக்கான காரணம் ராகவியை கொலை செய்திருக்கலாம், சதீஷை கொலை செய்வதற்கான காரணம் என்ன, திட்டமிட்டு இருவரையும் கொலை செய்ய வேண்டியதற்கான காரணம் என்ன என்று போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரித்து வருகின்றனர். ஆனால் அவர் அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இதனால் ஏற்பட்ட கோபத்தினால் தான் கொலை செய்தேன் என தொடர்ந்து கூறி வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராகவி மதுரையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் அவர் அளித்த 10 பேர் மீது அளித்த புகாரின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய 7 பேரை போலீசார் கொட்டாம்பட்டி போலீசார் தேடி வருகின்றனர். எனினும் இந்த கொலை 2 வெவ்வேறு கோணங்களில் இருப்பதாக காவல்துறை கருதும் பட்சத்தில் 2 தரப்பினருமே முழுமையான உண்மை வரவில்லை என்கிறத தெரிய வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. எனவே ஒருபுறம் சிகிச்சை பெற்று வரும் ராகவியிடம் அவரது உடல்நிலை தேரும்போது அவரிடம் ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதே போல கைதாகி இருக்கக்கூட தந்தையிடமும் கூட இன்னும் சில உண்மைகள் வர வேண்டியிருக்கிறது என்கிற அடிப்படையில் இருவரிடமும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த 2 தரப்பிலையும் கூட மதுரையில் தன்னுடைய மகள் மறுமணம் செய்து கொண்டதாக கூறி மகள் மற்றும் 2வது கணவரை கொலை செய்ய ஒரு பெற்றோர் மற்றும் ஒரு குடும்பமே சேர்ந்து திட்டம் தீட்டி ஒரு கொலையை அரங்கேற்றி இருப்பது என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.